ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 2. இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இது முடிச்சிட்டோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லக்ஷ்மிகாந்த் புக் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 வீடியோவாக போடலாம். ஃபர்ஸ்ட் வீடியோவே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நான் அதை 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ இது டே 4க்கான வீடியோ தான். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரைட் டு எஜுகேஷன்னு தனியாக இருக்குது. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், ஆர்டிகல் 29ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மைனாரிட்டிஸ் யார் மைனாரிட்டிஸ்னால் தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அதாவது எல்லாத்துலேயுமே வந்து எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய ஆசை, நம்ம நாட்டுடைய ஆசை. இதில் மைனாரிட்டியாக இருக்கிறவங்க, ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னன்னா, இட் கிவ்ஸ் ரைட் டு கன்சர்வ் டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் ஆர் கல்ச்சர் ஆஃப் இட்ஸ் ஓன், ஷல் ஹாவ் ரைட் டு கன்சர்வ் த சேம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, it includes right to agitate for the protection of the language, political speeches or promise made for conservation of the language of a section of citizens does not amount to compute practice or corrupt practice under the Representation of the People's Act 1951. நம்மளோட சிலபஸில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் ஆஃப் 1951ன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு விஷயம் இருக்குது. அதில் இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் டக்குன்னு ஒரு நோட்டு பென் எடுத்து நான் சொல்கிறத எழுதுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 29ல் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தரப்பினர், இதில் வந்து ஸ்பெஷல் இன்டென்ஷன் மைனாரிட்டிஸ்க்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோடது தான் ரொம்ப, நம்ம எப்போவுமே எப்படி கீழே இருக்கவங்கள மேலே தூக்கி விடுவோம் இல்லைங்களா, அதுக்குன்னு மற்ற யாரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி மைனாரிட்டிஸ், அது கிடையாது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஹாவ் த ரைட்ஸ், அவங்களுக்குன்னு சொல்லி டிஸ்டிங்க்டாக ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம நாட்டில் மதிக்கிறோம். மைனாரிட்டி மெஜாரிட்டி எதுவும் வேற பேதமே கிடையாதுன்றோம், சரிங்களா. அவங்களோட கல்ச்சர் எல்லாமே பாதுகாத்து பின்பற்றுறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குன்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட லாங்குவேஜை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க அகிடேட் பண்ணலாம், தே ஹாவ் த ரைட்ஸ். பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் ஆர் ப்ராமிஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் இந்த மாதிரி ப்ராமிஸ், அதாவது சர்டன் லாங்குவேஜ், இது ஆல்ரெடி ஒரு என்ன விஷயம் இருக்குன்னா, ஒரு லாங்குவேஜை ப்ரொமோட், அதாவது ஒரே ஒரு ரிலீஜியனை மட்டும் ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கலில் இருக்குது, சரிங்களா, கவர்மெண்ட்டு. பட் ஆனால் ஒரு லாங்குவேஜ் ஏதாவது ஒரு மறையக்கூடிய அழியக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது மைனாரிட்டிஸ் அப்படின்னா, தே கேன் கிவ் பொலிட்டிக்கல் ஸ்பீச் டு ரிவைவ், ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் செக்ஷன் நம்ம பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணி பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ், அகிடேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆஃப் 1951. ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது என்னென்னா, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம், அட்மினிஸ்டர் பண்ணுறது, இது எல்லாமே மைனாரிட்டிஸ்க்கும் உரிமைகள் இருக்குது. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் தான் பார்க்க போகிறோம். த ரைட் டு கெட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொடெக்டட் இட்ஸ் செல்ஃப் அ ஃபண்டமெண்டல் ரைட், இது ஆர்டிகல் 32. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்க விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்வதே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றாங்க, சரிங்களா. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்டிகல் வித்தவுட் விச் திஸ் கான்ஸ்டியூஷன் வுட் பி நியூலிட்டி, அதாவது நல், ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஆர்டிக்கல் வித்தவுட், ஆர்டிக்கல் தான் முக்கியம், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் தான் நமக்கு முக்கியமானது, சரிங்களா. இது ஆர்டிக்கல் 32 தான் ரொம்பவே முக்கியம். இது வந்து பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 32, ஆர்டிக்கல் 32 ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். பேசிக் ஃபீச்சரில் யாரும் எந்த ஒரு கையும் வைக்கக்கூடாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா,
they can, it has the judicial review, but parliament basic feature affect பண்ற மாதிரி amendment பண்ணக்கூடாது. சரிங்களா? Supreme Court shall issue directions or writs for fundamental rights, that is includes habeas corpus, mandamus, prohibition, certiorari and quo warranto. இந்த மாதிரி President can suspend right to move any court for the enforcement of fundamental rights during national emergency. அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டு என்ஃபோர்ஸ் பண்ணப்படாது. ஆர்டிகல் 359 எக்ஸெப்ஷன். சரிங்களா? ஆர்டிகல் 32ல என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். சுப்ரீம் கோர்ட் கேன் கிவ் ஜஸ்டிஸ். ஆர்டிகல் 226 ஹை கோர்ட் கேன் கிவ் ஜஸ்டிஸ். சரிங்களா? பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், ஏதாச்சும் ரெமெடிஸ் வேணும், இது எனக்கு கிடைக்கல, இட் வாஸ் ப்ரொஹிபிட்டட் ஃபார் மீ, டைரக்ட் போங்க. சரிங்களா? அதுதான் இதில் சொல்ல வராங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டக்குன்னு பார்த்துடலாம். நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டமோட பெட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது. நம்மள டெமோக்ராட்டிக்னா பீப்புள் சார்ந்தது, பீப்புளுக்காக பண்ணுறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல் அண்ட் மாரல் ப்ரொடெக்ஷன் டு மேன். ஒரு மனிதனுக்கு மெட்டீரியலாகவும் சரி, அதாவது எக்கனாமிக் வைஸும் சரி, எல்லாருக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? பட் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இல்லை. நிறைய நாடுகள், சைனா, அந்த மாதிரி நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட். பட் ஆனால் இங்கே இல்லை. எல்லாரும் டெவலப் ஆகணும்னு சொல்கிறாங்க. இதோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் தான் இருக்கே தவிர ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை. பட் இட் கிவ்ஸ் அ மாரல் ப்ரொடெக்ஷன் டு த மேன். இல்லைங்களா? நான் இதில் சிக்னிஃபிகன்ஸ் தான் பேசுகிறேன். ஜஸ்ட் நடுவில் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காகவும் சொல்லுவேன். ஃபார்மிடல் புல்வார்க் ஆஃப் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி என்னன்னா சேவர் ஃப்ரம் அன்பிளசன்ட். புல்வார்க்னா சேவிங் ஃப்ரம் அன்பிளசன்ட். நமக்கு அன்பிளசண்டான திங்ஸ்லேருந்து சேவ் பண்ண ஃபண்டமெண்டல் ரைட். இதுதான் என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஃபெசிலிட்டேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லாவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இது ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் எதிர்க்கிற மாதிரி எந்த ஒரு ரூல் ஆஃப் லாவும் வரக்கூடாது. மைனாரிட்டிஸ் அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. தென் வந்து செக்யூலர் ஃபேப்ரிக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. செக்யூலர் எல்லாரோட மதம், எல்லாருடைய மொழி, இனம், கலாச்சாரம் எல்லாத்தையுமே இது ஒரு இது பண்ணுது, ஒரு புத்துணர்ச்சி விட்டுது இல்லையா? அப்சல்யூட்னஸ் ஆஃப் தி அத்தாரிட்டி என்னன்னா அத்தாரிட்டி மேலே இருக்கிறவங்க அவங்களோட பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து தி செக் அப்சல்யூட்னஸ் ஆஃப் தி அத்தாரிட்டி. Next, social equality and social justice. They ensure dignity and respect. Facilitate people in politics and administration. ஸோ நம்ம இப்போ வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். நிறையலாம் கிடையாது. என்னென்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பட் இட் ஹேஸ் பிளேஸ் இன் கான்ஸ்டியூஷன். அது ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆர்டிக்கல், ரைட் டு ப்ராப்பர்ட்டி. பட் ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஒய்? பிகாஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி போய் சேரணும் இல்லைங்களா? ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. அதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க. இன்னொன்று என்னென்னா நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது பிரசிடென்ட் ரூல் இருக்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ், அதாவது ஆர்ம்டு ரெபலியன் உள்ள ஸ்டேட்ஸ்குள்ள ஒரு 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 ஸ்டேட்டுக்கு இதுவாகுது அப்படின்னா அப்போ அந்த எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அப்போது கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கணும். நேஷ்னல் எமர்ஜென்சி, எக்ஸ்டர்னல் வார் அப்போ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டக்குன்னு இப்போ ரிட்ஸ் பார்த்துடலாம். சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 32, ஹை கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 226. இவங்கெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கல் படி ரிட்ஸு இது பண்ணலாம். என்னென்ன ரிட்ஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு வாட்டி சொல்கிறேன். ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன், certiorari's and quo warranto. Supreme Court can issue writs for fundamental rights purpose, but High Court can issue writs for any purpose. Supreme Court ஒரு ரிட் இஷ்யூ பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் ரைட்டுக்காக மட்டும்தான் பண்ணலாம். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டில் உங்களுக்கு எதுனா பிரச்சனை, ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு குரூப்பாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டியூஷன், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் போய் நம்ம கிளைம் பண்ணுறதுன்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட இது பண்ணலாம். பட் அவங்க வந்து ரிட்ஸ் எதுக்கு எழுதலைன்னா வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் அவங்க எந்த பர்பஸ்க்கு வேணாலும் எழுதலாம். சரிங்களா? Supreme Court may not refuse to exercise its writs
jurisdiction, அதாவது அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. மே நாட் ரெஃப்யூஸ் டு எக்ஸசைஸ் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன், பட் ஹை கோர்ட் கேன் ரெஃப்யூஸ் டு மேக் ஜெனரல் ஜூரிஸ்டிக்ஷன். என்னன்னா நம்ம வந்து ரிட்ஸ் இது பண்ணி அதுக்கு வரும் பார்த்தீங்களா ஒரு தீர்ப்பு, இது மாதிரி நம்ம ரிட் ஒரு ஆர்டர் எழுதி கொடுத்துட்றோம், அதுக்கு வரும்ல, அதில் வர்றது தான் சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனாக சொல்லணும். புரியுதா? ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் ஹைகோர்ட்டு அவங்களுக்கு கிடைக்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணிட்டு ஜென்ரலாகவும் சொல்லலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹேபியஸ் கார்பஸ். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் issued by the court to a person who has detained another person to produce the body of the latter before it. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேல சொல்றாங்க, இவங்க யாராச்சும் கடத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எனக்கு தெரிஞ்சவங்கள கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். ஸோ ஒரு யாரையாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் இது பண்ணலாம். ஷுவராக தெரியும் இவங்க தான் தப்பு பண்ணாங்க, ஸோ எனக்கு இம்மீடியட்டாக வந்தாகணும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஹேபியஸ் கார்பஸ். சுப்ரீம் கோர்ட் கட்டளை இடுவாங்க, நீங்க இத்தனை நாளுக்குள்ள இந்த ஒரு பர்சனை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் we command அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா, it is issued by the court to a public official asking him to perform his official duties that he has failed or refused to perform. கமாண்ட் பண்றாங்க, அவங்க எந்த டியூட்டிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம விட்டாங்களோ அந்த டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி இட் இஸ் லைக் கமாண்டிங் தெம். இது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ நம்ம கமாண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? தென் பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் டு forbid OO அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் கேன் பி issued only against judicial and quasi judicial authorities. சரி, பார்த்தீங்களா? ப்ரொஹிபிஷன் சொல்லும்போது ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறது, நோ அகெயின்ஸ்ட் அண்ட் மினிஸ்ட்ரி அத்தாரிட்டிஸ், லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ், இண்டிவிஜுவல் ஆர் பாடிஸ். இந்த ப்ரொஹிபிஷன் வந்து வெறும் ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் மட்டும்தான். சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் இவங்களை எதிர்த்து பண்ணக்கூடாது. சர்ஷியோரரி நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். Certiorari is nothing but higher court to lower court order to transfer the excessive cases to other court. ஓகேங்களா? ஹையர் கோர்ட்லேருந்து லோயர் கோர்ட்டுக்கு ஆர்டர் பண்ணுறது, நீங்கள் உங்களோட எக்ஸசிவ் கோர்ட் உங்களோட கேசஸை இந்த கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சர்ச்சியோரரி, சர்டிஃபை, நீ அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருக்கிறது அங்கே கொடு. சரிங்களா? அப்படின்னா என்னன்னா, it is issued by the court to inquire into the legality of claim of a person to a public office. இது பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அஃபெக்டடான பர்சன் மட்டும் இல்லை, யார் வேணாலும் ஒரு இண்டிவிஜுவல் கோ வாரண்டோக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கிளைம், மேபி அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஒரு பப்ளிக் ஆஃபீஸ், ஓகேங்களா, ஏதாச்சும் அவங்க தப்பாக இது பண்ணியிருக்கலாம், ஸோ அதுக்கு எதிர்த்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதோட எண்டுக்கு வருது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதில் எதனா டவுட்னா நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த ஒரு வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye bye from all in one UPSC தமிழ்.